கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் ஆட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேர் ஐ டோன்ட் நோ, பட் வந்து இது வந்து ஒரு இப்போ ஒரு சாண்ட்விச் வரும், பர்கர் வரும். என்னடா இன்னும் வரல? இது பார்த்தீங்களா, சாண்ட்விச் வரும், பர்கர் வரும். இப்போ நம்ம வந்து ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்களா, நம்மளுக்கு எதிரியாக அதிக பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம தோற்றுருவோம், அவங்க வின் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அதிக பேர் வந்துட்டாங்க டீம்மேட்ஸு, அவங்க தோற்றுருவாங்க, நம்ம ஜெயிச்சிடும். இதுதான் இதோட கான்செப்ட். அது என்னடா வாயின்னு வரவே மாட்டேன். என்னது இது? இப்போ காட்டும் பாருங்க. ஸ்பானிஷோட ஃபுட்டு எப்போவுமே நம்மளுக்கு சிக்கன் தான் சாப்பிடணும். பாருங்க, இப்போ உங்களுக்கு நான் ஆடி காட்டுறேன் பாருங்க. ஐயோ, அங்கதான் காய்ஸ் அதிகமாக. இப்போ நம்ம ஹேமர் கொடுத்துட்டாங்களா, நம்ம வந்து அடிக்கணும். ஐயோ, நம்ம போட்டுருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆள் தான் இறந்துட்டோம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து ரோபாக்ஸு, நம்மளால இதெல்லாம் வாங்க முடியாது. பார், என்னால் இது 400 வாங்க முடியாது. நியூ வந்துருக்கு. நம்மளுக்கு ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவோட ஸ்பெஷல் ஃப்ரைட் சிக்கன் தான். சிக்கன் பனானா. எப்பா ஒருத்தர் தான். அட கடவுளே, இதா பண்ணறதுக்குள்ள ஒருத்தர்ல. வெளியிலையும் போகலாமா? வெளியில் வந்தாச்சு. அது வந்து நம்ம நினச்சோம் ஒன்று தானே, அவங்களே வச்சுப்பாங்க, நம்ம ஜாலியாக. பார்த்தா இது வச்சுருக்காங்க, லாவா. இது என்னதா? சரி, இது முட்டை போய் பார்ப்பேன். இது என்னதுடா? போவா? நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டுது. எப்பா நாங்கள் தான் அதிக பேர். அந்த பால் விழுது பாருங்க. போகிறதுக்கு இதுக்கு போயிட்டானா அடிப்போம். நீங்கள் ஓட்டலாம். இதில் இருந்து வந்துட்டான் போல. கியூட்டு என்னது அங்கே போகணுமா? அங்கே போக முடியனால அங்கே போகணுன்றாங்க. அங்கே போக முடியல. ஃபைட்டு நம்ம அப்படியே வின் பண்ணுவோம். கங்கன் ஸ்காய். நம்ம போகலாம். இது என்னதுன்னு தெரியலையே. இதுக்குள்ள போவோம். என்னது இன்னைக்கு பார்த்தே ஆகணும். சாய் ஹனி
reward one student. என்ன வரவே மாட்டுது? ஓ, மனிதரை கண்டுபிடிக்கணுமா? மனிதருக்கு யார் ஓட் போடுறாங்கன்ட்டு. இப்போ இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போனதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைட் ஆஃப் ஆகிடுச்சு காட்டுவோம் நம்மளுக்கு. நம்ம ரொனால்டோ மெஸ்ஸி வந்துச்சுன்னா கன்ஃபார்மே கிடையாது. ரொனால்டோ தான் அங்கே இப்போ லைட் ஆகும். ஸோ காய்ஸ், அது வந்து என்ன ஆகிடுச்சுன்னா நம்மளை வந்து வெளியே தொத்தி விட்டுட்டாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரோப்ளாக்ஸ் கேட்டாங்க, ரோப்ளாக்ஸு. ஸோ இந்த டீமில் நம்ம இங்கே போக வேண்டியது. திடீர்னு ரோப்ளாக்ஸ் கேட்டோம், என்னதான்னு பார்த்தா நான் இங்கே போய் நின்றுருக்கேன் போல இருக்கு. அப்படியே பேசிட்டு இது பண்ண லேட் ஆகிடுச்சு. மன்னிச்சிருங்க. எப்பா ஆனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது சப்ஸ்கிரைப் இல்லை இந்த கூடி சீக்கிரத்தில் 1K அடிச்சுடுவோம். என்ன இது இப்போ போகலாமா? இதுவும் ஆயிடுச்சு. என்னது இது? இவங்க பின்னாடி போட்டு இதுவாக இருக்கு. நம்ம பின்னாடி இல்லை, நம்மளோட என் வைஃப். அது என்ன ட்ரெஸ்ஸை போட்டு காமிக்கிறாங்க? யார் ராயமா? நம்ம பொண்ணு தானே. ஸோ பொண்ணுங்க சைடே போகிறேன். ஆனால் பழிச்சுன்னு தெரிஞ்சு, ஆனால் யாரும் மாற மாட்டேறாங்க. எப்போ நான் நினச்ச மலையாளம் போட வந்துச்சு. என்ன ஆச்சு? ஓ, ஒருத்தர் தானா? நானே இப்போ பண்ணுவேனே. இவங்க கையில் மட்டும் ரோபாக்ஸ் கொடுத்து வாங்கிடுது. அப்படின்னா பணக்காரவங்க தான் இருப்பாங்க. என்ன நம்மளால எதுவும் அடிக்க முடியல. லேக் ஆகுதா என்ன அப்படின்னு தெரியல. என்னால் அடிக்கவே முடியல. ஸோ கைஸ், நம்ம ரெண்டு மேட்சை போட்டு நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். என்ன இது? இவன் அடிக்கலாமா? இவன் நம்ம டீம் கூட இருக்கு. கொஞ்சம் எழுத்து தான் இவங்களே முடிச்சுடுவாங்க. நம்ம டான்ஸ் போட முடியும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே டிஜே போடலாம். டங் 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 டங். நம்மளை அடிக்க வரான், எடுத்துப்போம். இல்லை, நான் உன் பேச்சுக்கு வந்தேன்னா. ஸோ இது 2 மட்டும் முடிச்சு. என்னடா எனக்கு வந்து மேட்சோட இதுதான் ரொம்ப சீக்கிரம் போகுது. நான் அங்கே தான் போகலான்னு நினச்சேன். சரி, ஓகே.
ஆனால் பேய் மாதிரி இருக்கு, அதுதான் கொஞ்சம் லைட்டாக போய் திடீர்னு பேய். எங்க பாருங்க, இது இந்த மாதிரி தான் கேட்டுனே இருக்காங்க. இப்போ திடீர்னு 5 ரோபாக்ஸ் கொடு 5 ரோபாக்ஸ் கொடுன்னு கேட்டுனே வராங்க. அவங்க 3 பேர் தான், பொண்ணுங்க சேர்த்து நிறைய வராங்க. நம்மக்கிட்ட வரட்டும், அவங்க சொட்டி அடிக்கும். எப்படி அடிக்கணும்? இப்படி அடிக்கணும். ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, இது வெளில போயிருப்பாங்க. வெளிலேருந்து நம்ம ஆடியன்ஸ்லாம் பார்த்துன்னு வராங்க. ப்ளூ ஒன் இந்த மேட்ச் முடிச்சு நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். யாரா இவன் சைட் போடக்கூடாது. ஏய், நான் அந்த சைட்லாம் போகலான்னு நினச்சேன். ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஜோக்கருன்னு நினைக்கிறேன். அவங்க யார்? அவங்க யாரும் தெரியாது, ஆனால் இவன் ஜோக்கரு நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா பர்பிள் கலரு, முடி பச்சை கலரில் இருக்குது, அதுவும் மூஞ்சி பாருங்க. இந்த ஒரு கேம் வரும் இப்போ நம்ம இறந்துரும், அது மட்டும் ஸோ சரி காய்ஸ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பெல்லை கிளிக் பண்ணி விட்ருங்க. நானும் சந்தோஷமாக இருப்பேன், நீங்களும் சந்தோஷமாக இருப்பேன். பாய் பாய் பாய், மறக்காம லைக் பண்ணுங்கள். பாய்.